மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, இல்லை எந்த செய்தியில் ஒரு நிலைப்பாடு எடுக்க போகிறோம்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர்களுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனையானது வழக்கு பதிவு லெவலுக்கு போயிடுச்சு. வக்கீல் நோட்டீஸ்லாம் தாண்டி வழக்கு பதிவு அப்படிங்கிற இடத்துல நிற்கிது. நாம் தமிழர் கட்சியோட அதிகார மையமாக பார்க்கப்பட்ட மிக முக்கியமான நிர்வாகிகள் உட்பட அண்ணன் சீமான் முதற்கொண்டு எல்லார் மேலுமே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த பிரச்சனை குறித்து ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்திக்க போகிறோம். இந்த பிரச்சனையில் நம்ம அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருண்குமார் அவர்கள் பக்கம் நிற்கணுமா, இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் பக்கம் நிற்கணுமா அப்படிங்கிற அந்த சரியான அரசியல் நிலைப்பாட்டையும் இந்த வீடியோவில் எடுக்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை அப்படிங்கிற அந்த பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி சில விஷயங்களை பற்றி சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு பாடல் பாடினதாக ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அந்த பாடல் பெரிய லெவலில் நாம் தமிழர் கட்சிக்காரங்களால் பெரிய லெவலில் எல்லாராலையும் பாடப்பட்டு பெரிய லெவலில் அந்த பாட்டு ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு வளம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த பாட்டானது யாருக்குமே தெரியாத ஒரு பாட்டு. ஒரு கைது நடவடிக்கைக்கு அப்புறம் அந்த பாட்டானது பெரிய லெவலில் வைரல் ஆனிச்சு. அந்த பாட்டை அவர் பாடிட்டார். அந்த பாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தரைக்குறைவாக பேசிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேலே ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. அந்த கைது நடவடிக்கை அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் லெவலுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கட்சிக்கும் இந்த விஷயம் நடக்காது. அவரோட ஃபோனை வாங்கிட்டாங்க. வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு அதில் இருக்கக்கூடிய ஆடியோக்கள் அத்தனையுமே எடுத்து அந்த ஆடியோக்களை சோஷியல் மீடியாவில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் கையில் கொடுத்து அந்த ஆடியோவை சோஷியல் மீடியா முழுக்க பரவுறாங்க. அந்த ஆடியோவில் பல்வேறு விதமான எடிட்டன் கட்ட பண்ணி அந்த ஆடியோக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வைரல் ஆனிச்சு. ஸோ ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஒரு நிர்வாகி ஒருத்தர் ஒரு கருத்தை பேசிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் அடிப்படையில் காவல்துறை கைது நடவடிக்கை மேற்கொள்ளுது. நீதிமன்றம் இந்த கைது செல்லாதுன்னு சொல்லுது. அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருந்தால் போதுமானது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபோனை ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு அந்த ஆடியோக்கள் அத்தனையுமே எடுத்து சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணியிருக்காங்க. இந்த 2 விஷயங்கள் ஒரு கைதோட இந்த பிரச்சனை நின்றுச்சுன்னா இந்த பிரச்சனையை அண்ணன் சீமான் அவர்கள் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. கைதை தாண்டி சம்பந்தப்பட்ட நபரோட அந்த புது காரை தாக்குதலுக்குள்ளாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபோனில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரையாடல்களை எடுத்து சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணுறாங்க. இந்த 2 விஷயம் வந்த பிறகு சீமான் அவர்கள் நார்மலாக அரசியல் பண்ணுறதை தாண்டி ஒரு டோன் அதிகமாகியே தன்னோட அரசியல் சீற்றத்தை காமிச்சாரு. இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்களை மீடியா முன்னாடி அறிமுகப்படுத்தி வச்சிட்டாரு நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளுக்கு. இவர் தாங்க இந்த வருண்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பொலிட்டிக்கலாக கிளைம் பண்ணாமல், இவர் தான் ஒரு கட்சியை கிளைம் பண்ணாமல் தனிப்பட்ட ஒரு நிர்வாகியை பொது மேடையில் அறிமுகப்படுத்திட்டார். அதாவது இந்த ஆடியோக்கள் வெளியாகுது, எப்படி வெளியாகுது, ஏன் வெளியாகுது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் இருந்த நமக்கு இந்த அதிகாரி தான் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி திருச்சியோட எஸ்பியாக இருக்கக்கூடிய வருண்குமார் அவர்களை காமிச்சிட்டாங்க. வருண்குமார் அவர்கள் ஜாதி ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறார் அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் கிளைமையும் சீமான் அவர்கள் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒருபடி மேலே போய் ஒரு விதமான டோனில் அந்த விமர்சனத்தை முன் வச்சிருப்பார். இதெல்லாம் உங்கள் வேலை மயிராடா அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் சில விஷயங்களை கேட்டிருப்பாங்க. ஸோ சீமான் அவர்கள் சில விஷயத்தை கேட்டது பெரிய லெவலில் இங்கே அரசியல் செய்யப்படுது. சீமான் இப்படி பேசலாமா, ஒரு கட்சியோட நிர்வாகியாக இருந்துக்கிட்டு இப்படி பேசலாமா அப்படிங்கிற சில விஷயங்களை பேச ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம். இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா வருண்குமார் அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் சீமான் அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. நான் தான் இந்த ஆடியோவை லீக் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, நான் ஜாதி ரீதியாக செயல்படுறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, இந்த வக்கீல் நோட்டீஸுக்கு பதில் சொல்லுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் நீதிமன்றத்தில் என்னை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சீமான் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஸோ சீமான் அவர்கள் பொலிட்டிக்கலாக இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவரை முன்னாடி வச்சோன்னே நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் யார் இவர் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய குடும்பம், இவருக்கு இவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள், இவருக்கு அந்த உச்சநீதிமன்றம் வரை போன வழக்கு உட்பட பல்வேறு விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு அவரை சோசியல் மீடியாவில் திட்டி தீக்குறாங்க. ஏன்னா அவங்களால ஏற்க முடியல, ஒரு கட்சியோட ஆடியோ அப்படிங்கிறது அவங்களால ஏற்க முடியாதனால பொலிட்டிக்கலாக அவரை வச்சு செய்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது வருண்குமார் என்ன பண்ணுறாருன்னா திருச்சியில் தான் வசிக்கிறாரு. திருச்சியில் தான் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தில்லை நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, என்னையை பற்றி ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க, கொலை மிரட்டல் விழுக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் என்னையை பற்றி அவதூறாக பல்வேறு கருத்துக்களை பேசுகிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு புகாரை கொடுக்குறாரு. அந்த புகாரில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட சீமான் அண்ணன், அது மட்டும் இல்லாமல் சாட்டை
துரைமுருகன், இடும்பாவன் கார்த்தி உட்பட 22 நிர்வாகிகள் மேலே புகார் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இவருக்கு மிரட்டல் விடுத்ததா 2 பேரை கைது பண்ணிட்டாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்தவர், இன்னொருத்தர் ஏதோ ஒரு ஊரை சேர்ந்தவர். 2 நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் இன்னைக்கு மத்திய சிறையில் இருக்காங்க, திருச்சி மத்திய சிறையில் இருக்காங்க. இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பற்றி அவதூறாகவும் மிரட்டல் விடுத்ததுக்காகவும் இந்த 2 பேரை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டாங்க. முதல் நிகழ்வு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அவதூறு பதிவுகள் அதிகமாக வர்றதுக்கு அண்ணன் சீமான் அவர்களும் இடும்பாவன் கார்த்தி அவர்களும் சாட்டை துரைமுருகன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி 22 நிர்வாகிகள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த நிர்வாகிகள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் முதற்கொண்டு இவங்க அத்தனை பேர் மேலேயுமே 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. ஒன்று ஆபாசமாக பேசுறது, இன்னொன்று கொலை மிரட்டல் விதித்தது, அது மட்டும் இல்லாமல் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துறது, அப்படி உட்பட ஒரு 8 பிரிவுகளின் கீழ் இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கு பதிவு நடந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த வழக்கு பதிவை அண்ணன் சீமான் அவர்களை வந்து மேடையில் பேசுகிற டோனை மட்டும் பெரிய லெவலில் எடுத்து பார்த்தீங்களா, ஒரு எஸ்பியை ஒரு அரசு அதிகாரியை பற்றி இப்படிலாம் பொது மேடையில் பேசுகிறதா, ஒரு அரசு அதிகாரியை பற்றி இப்படிலாம் கிளைம் பண்ணுறாமா அப்படிங்கிற மாதிரி வந்து பல்வேறு விதமான கேள்வியை சீமான் அவர்களை எதிர்க்கக்கூடியவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே டோட்டலாக நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்டை துரைமுருகனோட கைது, அவரோட ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோ லீக்கு, அந்த ஆடியோ லீக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பொலிட்டிக்கலாக இவர் தான் காரணம்னு சொல்லி பொது மேடையில் அறிமுகப்படுத்துகிறாரு. அதன் தொடர்ச்சியாக நடந்தது. அதுக்கப்புறம் நடந்த அவதூறு கருத்துக்கள், அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் மேலே வழக்கு பதிவு அப்படிங்கிறது தான் இந்த பொலிட்டிக்கலாக நடந்த ஒரு விஷயங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்மேட்டிவ் டைரியை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம எந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு க்யூவில் நின்றுக்கிட்டே இருக்கோம். ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு க்யூவில் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கோம். இந்த க்யூவில் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் வந்து முன்னாடி போய் வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம், நமக்கு முன்னாடி டக்குன்னு போய் ஒருத்தர் வந்து முன்னாடி போய் அந்த க்யூவில் நுழைஞ்சார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏய் ஏன்பா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசுவோம்ல. ஏன் அப்படி பண்ணுற, எல்லோரும் நின்றுட்டு இருக்கோம்ல, வந்து வரிசையில் நின்று அப்படின்னு பேசும்போது அந்த நான் கோவப்பட்டு பேசுகிறேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் கேப்சர் பண்ணி ஏன்பா அப்படி பேசுகிற, 100 பேர் நிற்கிற இடத்துல போய் இப்படி ஏமா பேசுவேன், ஏன்பா அப்படி அவதூறாக பேசுகிற, ஏன்பா கோவப்படுற, கொஞ்சம் கோவத்தை கொஞ்சம் குறைவப்பா, ஒரு ரோட்டில் நிற்கும் போது ஒரு க்யூவில் நிற்கும் போது இப்படிலாம் கோவப்படலாமாப்பா அப்படின்னு சொல்லி என்னை நோக்கி கேட்டிங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? எப்பா எனக்கு முன்னாடி ஒருத்தன் போய் என்னை தாண்டி போய் நிற்கிறான்பா, இங்கே 100 பேர் லைனில் நிற்கிறான்பா, அவனை கேளுங்கப்பா அப்படின்னு கேட்காம அவனை கேட்க மாட்டோம், உன்னை தான் கேட்போம். ஏன்னா நீ தான் கத்துற, நீ தான் சண்டை போடுற, நீ தான் ஆக்ரோஷமாக பேசுகிற, அவன் அப்படி செய்யலைன்னா நான் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டேனே அப்படின்னு நான் சொல்கிறது யாருக்கு அதுக்குமே ஒழுகலை. நீ பண்ணதான் தப்புன்னு சொல்லி என்னையை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்டால் அது எப்படி சரியாக இருக்கும்? இந்த ஆடியோ, அதாவது ஒரு கைது, ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது அரசியலமைப்பு படி சரியானது. அரசியலமைப்பு மீறப்போது அந்த நபரை கைது பண்ணுறது, அவரை தூக்கி சிறையில் வைக்கிறது, அவர் தப்பு பண்ணினான்னா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது, அது அத்தனையுமே சரி. அரசியலமைப்பை தாண்டி ஒரு காவல்துறை செயல்படும் போது ஒரு ஆடியோக்களை எடுத்து, தனிப்பட்ட ஒரு ஆடியோக்களை எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது, ஒருத்தர் வந்து புது கார் வாங்கியிருக்காரு, காவல்துறையோட வாகனத்தில் அவரை கூட்டு போகாமல் அவரோட அந்த புது காரில் கூட்டு போய் அவசரமாக ஒரு போலீஸ் ஃபோர்ஸை இறக்கி அந்த புது காரில் வந்து அந்த கொலை மிரட்டல் விதித்து அவருக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் போன்ற ஒரு பின்பத்தை கட்டமைச்சு ஒரு பயத்தை ஏற்படுத்துது காவல்துறையோட வேலையா? காவல்துறை வந்து சம்மந்தப்பட்ட நபர் தவறு பண்ணியிருந்தார்னா கைதோடு நின்றுருந்தாங்கன்னா சரி, அந்த கைது சரி தவறு அதை நீதிமன்றம் பார்த்துக்கோ. அந்த கைதுக்கு அப்புறம் காவல்துறை ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது காவல்துறை யாருமே கேள்வி கேட்காம இந்த பக்கம் சீமானவர்களை பற்றி ஏன்பா அப்படி பேசுகிற மேடையில், ஏன்பா அப்படி பண்ணுற, ஏன்பா அப்படிலாம் செய்கிற அப்படின்னு கேட்குறது எந்த அளவு சரியாக இருக்கும்? காவல்துறை அவங்களோட எல்லையில் நின்றுருந்தா அண்ணன் சீமானவர்கள் அவரோட எல்லையில் நின்றுருப்பார். சீமானவர்களோட மொழி டோன் தவறுன்னு பேசுகிறவங்க காவல்துறை பண்ணது மட்டும் ஏன் தவறுன்னு பேச மாட்டீங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல்லாம் இல்லை. ஸோ அந்த காவல்துறை வந்து அப்படி பண்ணாமல் இருந்தால் அண்ணன் சீமானவர்கள் ஏன் இவ்வளவு கோபமாகவும் இவ்வளோ ஆக்ரோஷமாகவும் பேசுகிறாரு? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணுவாங்க. காவல்துறையோட அத்துமீறல் தாண்டி இருக்கும்போது அண்ணன் சீமானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. காவல்துறை அத்துமீறல் அங்கே நடக்கலைன்னா சீமானவர்கள் இப்படி பண்ணியிருக்க மாட்டார். ஸோ சீமானவர்களை தவறுன்னு சொல்கிறவங்க நான் முன்னாடி பேசினபடி காவல்துறை ஏன் தவறுன்னு சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறது தான் இங்கே முழுக்க நம்ம கேள்வியாக இருக்குது. எனிவே மக்களே, நம்ம நிலைப்பாடு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே முழுக்க அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் தான் நம்ம நிற்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே அரசியலமைப்பை தாண்டி சில விஷயங்கள் செய்யப்படுது. அரசியலமைப்பை தாண்டி சில விஷயங்களை செய்யும் போது அந்த பக்கம் மீறதை கண்டுக்காமல் இந்த பக்கம் மீறது மட்டும் கண்டுக்கிறது ரொம்ப தவறான நடைமுறையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்பாசஸாக இருக்குது. உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.